பயந்து சரிம்மா நான் போயிடுறேங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க சீன் கட் ஆகி ஹெலனும் அங்க வீட்டுக்கும் வர அம்மா அம்மான்னு கத்திட்டு அங்க லெட்டர் இருக்கிறத பாக்குறான். நான் யூஎஸ்ஏ போயிடுறேன்ப்பா, நான் திருப்பி வரமாட்டேன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இவனும் அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா கால் பண்றான். போன் சுவிச் ஆஃப்னு வருது. அவ்வளவுதான், இவனுக்கு ஒரு மாதிரி உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி இருக்கு. குயிக்கிட்டே அதை ஷேர் பண்ணி எங்க அம்மா என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க தெரியுமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், திருப்பி என்ன என் அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் நினைச்சா. குயிக்கு இதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு அவனோட அம்மா எவ்வளவு பிடிக்குதுன்னு, ஆனா அவங்க அம்மா எவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டாங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்தல அவ ரெக்கார்டிங்லயும் போட்டு ஹெலனோட அம்மா ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டாங்க, அவனை கஷ்டப்படுத்திட பார்த்தாங்க, ஆனா என்னால அவங்க இப்படி அவனை கஷ்டப்படுத்துறத பார்க்க முடியல, அதனாலதான் அவனோட வாழ்க்கையில இருந்தே அவங்கள விரட்டி விட்டுட்டேன். ஆனா இப்ப தோணுது அவனை எல்லாத்தையும் விட நான் தான் ரொம்ப கஷ்டப்படுத்திடுவேணும்னு அப்படின்ற மாதிரி ரெக்கார்டை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறா. இங்க லேலாவும் வேலை பார்த்துட்டு இருக்க. அங்க தம்பிக்காரன் வந்திருக்கான். வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் தான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவ அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ ஒழுங்கா காசு கொடுத்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியேடி பழகி இருக்கோம், நம்ம எத்தனை நாள் தெரியும், நம்ம 2 பேருக்கும் நம்ம எவ்வளவு தடவை பார்த்துருக்கோம், அதனால நீ எனக்கு டிஸ்கவுண்ட் போட்டு நீ தரலாம், மனசு வச்சா நீ தரலாம் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கான். இவளும் கடுப்பாயிடுறா ஒரு கடத்துக்கு மேல, கேட்டுட்டே இருக்கானுங்கிற மாதிரி. உடனே அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே கூட்டிட்டு வந்து இவன் யூனிவர்சிட்டி ஹாட்னு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கான். ஆனா இவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு பையன், இவனை யாருமே நம்பாதீங்க, இவன் மூஞ்ச நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இவன் ஒரு ஃப்ராடுங்கிற மாதிரி அவனை கேவலமா விளம்பரம் பண்றா. அதை பிடிச்சி திருகிறா, கையை பிடிச்சி திருகிறா, காலை பிடிச்சி திருகிறா. இவனும் ஒரு கடத்துக்கு மேல அவளை தள்ளி விட்டு உன்னை வச்சுக்கிறேன்டின்னு சொல்லி அவளை வார்னிங் கொடுத்துட்டு போறான். அடுத்த சீன்ல டாண்ட்ரஸும் குயும் சேர்ந்து உட்காந்துருக்கா. அப்போ டாண்ட்ரன்ஸ்க்கும் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு, இவளுக்கும் உடம்பு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு, கையெல்லாம் வலிச்சிட்டு இருக்கு. அவனும் இவட்ட அதை காட்டிக்க கூடாதுன்னு அங்கிருந்து ஓட பார்க்கான். இவ்வளவு படக்குன்னு அவன் பண்ணின்னு பிடிச்சி இழுத்து, டே என்னடா நடக்கு, ஒழுங்கு மரியாதை என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு சொல்ல அவனும் அந்த ஸ்டோனை பத்தி சொல்லிடுறான். இவனும் இங்க பாரு, அந்த இடத்துக்குலாம் போக கூடாது, ரொம்ப பயங்கரமான இடம், ரொம்ப காட்ஸ்லாம் இருப்பாங்க, நம்மளுக்கு ஒன்னே போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் பவர்ஸ் பார்த்திருக்கலாம், நான் ரொம்ப தைரியசாலி, அதோட ரொம்ப பவர்ஃபுல்லான கேர்ள், வந்து தோலை என்னை நம்பின்னு சொல்லி அவனை இழுத்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இவனும் உள்ள போறான் அவ கூட. கோபாலி இங்க பவர்ல யூஸ் ஆகாது, இவ்வளவு பதா யோசிக்கிறா. மிஸ்டர் சாவோ இடத்துலயும் பவர் யூஸ் ஆகல இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, இந்த கல்லை வச்சு அவங்க ரொம்பவே ரிசர்ச் எல்லாம் பண்ணி ரொம்ப காசு போட்டுட்டு இருக்காங்க, இங்க நிறைய அடியாள் கண்டிப்பா வச்சிருப்பாங்க, கோபாலி என்னை மட்டும் விட்டுறாதடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எங்க ஆலன் என்னன்னா வீட்டுல அவனோட அம்மா போட்டோவை பார்த்துட்டு படக்குன்னு அதை மூடி வச்சுட்டு குய்ய பார்த்துட்டு இருக்கான். குயும் டாண்ட்ரமும் கல்லு பக்கத்துலயே வந்துட்டாங்க. ஆனா அங்க செக்யூரிட்டி கார்டும் வந்து யாரு நீங்கன்னு கேட்டோன்னு, அதுவா நாங்க வழி தெரியாம வந்துட்டோம் எங்க உள்ளுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்களும் உடனே அடிக்க வர இவ்வளவு பாஞ்சு அடிச்சிட்டு இருக்கா. ரெண்டு பேரையும் திருப்பி போட்டு நிக்கா. அங்க பார்த்தா நிறைய கார்ட்ஸ் வந்துடுறாங்க. டாண்ட்ரமுக்கு ஒரே பயம், நடுங்க ஆரம்பிச்சிடுறான் அவன் பாட்டுக்கு. அப்ப பார்த்தே குயிக்கு ஹேலன் கிட்ட இருந்து காலு, எல்லாரும் நின்னுங்க எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருதுன்னு குயும் அவன் கால் அட்டன் பண்ணி, இங்க பாருடா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதனால அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு டாண்ட்ரம் கிட்ட, இங்க பாரு திருப்பி ஹேலன் கிட்ட இருந்து கால் வந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு இவங்க கிட்ட எல்லாம் விளையாட ஆரம்பிக்கிறா. எல்லாத்தையும் தோசை திருப்புற மாதிரி திருப்பி போட்டு அடின்னு வெளுக்கிறா. இவனும் வாவ் குயி நீங்க இவ்வளவு பெரிய ஆளா, எனக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பாப்கார்ன் எல்லாம் எடுத்து தின்னுக்கிட்டே ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இவனை இப்படி தூக்கி போடுங்க, இவனை இந்த மாக்க தூக்கி போடுங்க, இவனை உருட்டியே விட்டுருங்க செத்துருவான் அப்படின்னு சொல்லி இவனும் ஐடியா கொடுக்க அவளும் அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி வேற லெவல்ல சண்டை போடுறா. டாண்டஸ்க்கு தெரிஞ்சிருக்காது ஒரு ஏலியனால இந்த அளவுக்கு ஃபைட் பண்ண முடியும்னு. அது தெரிஞ்சதும் ஒரே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறான், மலையில டான்ஸ் ஆடுற மாதிரி. அடுத்துல 2 பேரும் செக்ஷன் ஏக்கே வந்துடுறாங்க. அங்க ஸ்டோனையும் பார்த்துட்டு வச்சக்கண்ணை எடுக்கவே இல்லையே. அவனும் இங்க பாரு இந்த ஸ்டோன் பார்க்க நார்மலா தான் இருக்கும், ஆனா அதை ஆக்டிவேட் பண்ணுவாங்க பார்க்கணும், அது நம்ம எல்லாத்தையுமே ஒரு உலுக்கி விட்டுரும், பக்கத்துல இருக்கிற எல்லா ஏலியனையுமே டிஸ்டர்ப் பண்ணும் இந்த ஸ்டோனு. அதோட இந்த ஸ்டோனை இன்னும் நல்லா ஆக்டிவேட் பண்ணோம்னா நம்ம இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழியே ஓப்பன் ஆகுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். டைம் நீ கோமால இருந்து எந்திக்கும் போது இந்த ஸ்டோன் ஆக்டிவேட்டா இருந்துச்சு. இப்பதான் இவளுக்கு ஒண்ணு புரிய ஆரம்பிக்குது, இவளோட பவர் தான் இந்த ஸ்டோனுக்குள்ளே இருக்குதுன்னு. இவ இடத்துக்கு வரும்போது காடோஷி கிட்ட இவளோட எல்லா பவரையும் கொடுத்துருந்துருப்பா. ஆனா காடோஷி இறந்து போறனால இப்படி ஸ்டோனுக்குள்ள இவளோட பவர் எல்லாத்தையும் கொடுத்துருந்துருப்பான். இவ எடுத்துக்கணும் இடத்துக்கு வரும்போதுங்கிற மாதிரி யோசிச்சு இவ்வளோ உடனே காடோஷிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிடுறா. நன்றிடா, என்னோட பவர்லாம் யூஸ்லெஸ்ஸா போயிடக்கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சு நீ எனக்காக ஸ்டோன்ல அடைச்சி வச்சிருந்திருக்காது, எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும், எனக்காக பண்ணிருக்கல, ரொம்ப நன்றிடா. அதுக்கு நான் நினைச்சிட்டே இருந்தேன் ரொம்ப தப்பான டைம்ல கோமால இருந்து எந்திரிச்சிருக்கோம், ரொம்ப நேரம் ஆயிட்டு நம்ம கோமாலே இருந்துட்டோமேங்கிற மாதிரி. ஆனா நான் இப்பதான் யோசிக்கிறேன் கரெக்டான டைம்ல நான் கோமால இருந்து எந்திரிச்சிருக்கேங்கிற மாதிரி. என்னோட பவர் எல்லாம் போயிட்டு கம்மியா தான் பவர் இருக்கு, நான் என் இடத்துக்கு போனா கூட எல்லாத்தையும் நல்லா பாத்துக்க முடியுமான்னு பயந்துட்டே இருந்தேன். இப்போ இந்த ஸ்டோன்ல இவ்வளவு பவர் இருக்கு, எனக்கு இந்த பவரே போதும் என்னோட பிளானட்டை காப்பாத்துறதுக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா ரெக்கார்ட்ல. லேரோட ஷாப்லயும் டாண்ட்ரம்ஸ் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே, ஒரு ஏலியனால இவ்வளவு நல்லா எப்படி ஃபைட் பண்ண முடியும், அது உண்மையாவே ஷாக்கிங்கா தான் இருக்கு, அவளுக்கு எப்படி ஃபைட் பண்ணலாம் தெரியுது, பவர் இருக்குன்னு தெரியுது, ஆனா எப்படி ஃபைட் பண்ண இவ்வளோ அழகா தெரியுது, குயி அப்படி யாருதாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். குயிங்கிற வார்த்தையை கேட்டோன்னே இவளும்
அலர்ட் ஆயிடுறா. இவனுக்கும் குய்ய தெரியுமாங்கிற மாதிரி கண்ணெல்லாம் அப்படியே விரிஞ்சு போயிருது. ஆண்ட்ரஸும் இப்படி குய் ஒரு ஸ்டோனுக்குள்ள எல்லா பவரையும் வச்சிருக்காங்கிறது தெரிஞ்சோன்னே, அம்மா உண்மையாவே அப்படி வச்சிருக்கீங்களா? அது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே, ரொம்ப வலிக்குமே, எப்படி பண்ணீங்கங்கிற மாதிரிலாம் ஷாக்ல கேட்க, ஆமா வச்சேன், வேற வழி இல்லைல்ல, அதான் வச்சேன் ஸ்டோன்ல அப்படின்னு சொல்றா. அப்போனா நீங்க கம்மியான ஆளாவே இருக்க முடியாதே, ஆமா உங்களோட உண்மையான பேர் தான் என்னங்கிற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோன்னு, என்னது அப்படிலாம் நார்மலான ஏலியனால பண்ண முடியாது, அப்போனா நீங்க ரொம்ப பெரிய ஜெனரலா இருக்கணும், நீங்க என்ன ஜெனரலா என்ன ஸ்கார்பியோ பிளானட்ல இருந்து வந்திருக்கீங்களாங்கிற மாதிரிலாம் கேட்டோன்னே அவ்வளோ ஆமான்னு வண்டியாட்டினோன்னே அதோட அவள் பேர் சொன்னோன்னே அவ்வளோதான் அதிர்ந்து போயிட்டான். என்னது நீங்கள் குய்யா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இப்போ வர ஸ்கார்பியோ பிளானட்டில் உங்களை காட் மாதிரி நினச்சி உங்களை ஃபாலோ பண்ணி இப்போ அவங்களே அவங்க ப்ரொடெக்டும் பண்ணிக்கிறாங்க, உங்களோட ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி. நீங்கள் எம்பிட்டு பெரிய ஆள், உங்களெல்லாம் பார்க்கணுன்னு எவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க, நான் உங்களை எவ்வளோ ஈஸியாக பார்த்து உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக வர இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கும் ஷாக்கிங்காக தான் இருக்குது, நீலாம் என் அசிஸ்டண்ட்டாக இருக்கேங்கிற மாதிரி. அவனும் தள்ள வணங்குறான். வாழ்க தலைவிங்கிற மாதிரி சொல்லி அந்த அளவுக்கு இவ ரொம்ப பெரிய ஆளா இருந்திருக்கா. இவ நினைச்சு பார்க்க இவளுக்கு எவ்வளோ பெரிய பவர் இருந்துச்சு, எவ்வளோ பேர் இவளை ரொம்ப வணங்குறாங்க, தானே வணங்குறாங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்து நான் கண்டிப்பா என்னோட பீப்புள்ஸை பார்க்க போவேங்கிற மாதிரி சொல்றா. இங்கே சீன் கட்டாக்கி டேங்கை தான் கட்டுறாங்க. அவன் என்னன்னா லேபுக்குள்ள நுழைய, அங்க என்னன்னா வேலை பார்க்குற எல்லாரும் மூஞ்சிலையும் அடிபட்டிருக்கு. இன்னும் உங்க மூஞ்சில எப்படி அடிபட்டிருக்கு, என்னாச்சுன்னு கேட்க அவங்க என்னன்னா ஒண்ணுமே தெரிலங்கிற மாதிரி சொல்றாங்க. போய் சிசிடிவியை செக் பண்ணி பார்த்தா அங்கே எந்த ஆத்திரமும் இல்லை. நம்ம குயி எல்லா அடிப்பட்டவங்களையும் உட்கார வச்சு அவங்களோட மெமரிஸ் மட்டும் அழிச்சிருந்துருப்பா. அதனால அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு. அதோட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜையும் அழிச்சிருப்பா. டேங்குக்கு ஒன்றுமே சிக்காதனால அவன் அசிஸ்டண்ட்டையும் கேட்க அவனும் ஒன்றுமே சொல்லான்னு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்போ பார்த்து சிசிடிவியில் ஏமி ஏதோ ஒரு என்வலப் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இவனுக்கு தெரியுது. இவனும் ஏமி கிட்ட போய் அவள் எடுத்துகிட்டு என்வலப்பை வெளியே எடுத்துகிட்டு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவளை பிடிச்சி, அம்மா என்ன என்வலப் அது காட்டு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவளும் காட்ட அவனும் பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அது நம்ம ஹெலனோட லெட்டர் தான். ஏதோ சாரின்னு சொல்கிறான். இவளும் சீக்ரெட்டாக இருக்கணும்னு எனக்கும் தெரியாதா, நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் அவங்க கூட வேலை பார்க்குறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவ படுக்க போறா. அப்புறம் வெளியே வந்து ஒரு போஸ்ட் பாக்ஸ்ல கிட்ட ஒரு என்வெல்ப்லையும் போடுறா மெசேஜ். அப்போ உண்மையாவே இவ ஏதோ ஒரு என்வெல்ப்பை தான் அங்கேருந்து எடுத்துட்டு வந்திருந்திருக்கா. ஆனால் நம்ம ஹெலனுக்கு காமிச்சு தப்பிச்சிருந்திருக்கா இந்த டேங்க் கிட்ட இருந்து. இங்க சீன் கட்டாகி டேண்ட்ரஸ் கிட்ட இவளும் நான் திருப்பி அந்த ஸ்டோனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றா. அவனும் எம்மா ஒரு தடவையிலேருந்து தப்பிச்சது ஒன்று போதாதா, திருப்பி திருப்பி அந்த பிரச்சனை பக்கத்துலேயே போறியே, என்னால் முடியல, உன் கூட நான் வந்தே வேற ஆகணுமே அப்படின்னு யோசிக்கிறான். இந்த சீன் கட்டாக்கி எளிமையாக தான் கட்டுறாங்க. அவன் என்னன்னா லெட்டரை படிச்சுட்டா, அவன் தான் பிரித்து கொடுத்துட்டான் இல்லையா, சரி படிச்சிருவோன்னு படிக்க அதில் அவன் எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கிற மாதிரிலாம் எழுதி வச்சிருந்திருப்பான். இவளை எவ்வளோ பிடிக்குங்கிற மாதிரிலாம். இவளும் அதை பார்த்துட்டு அவனுக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமாங்கிற மாதிரி யோசிச்சு அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல குயி என்னன்னா டேங்க் கிட்ட வந்து என்னையும் அவங்களோட ரிசர்ச்ல சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி கேட்குறா. இவனும் நீ ஜூனியர்ல உன்னை எப்படி சேர்த்துக்க முடியுமா, இங்கே ரொம்ப சீனியர்ஸ் தான் வேலை பார்ப்பாங்க, அதுக்கும் நிறைய அறிவுலாம் வேணும், எனக்கு நிறைய அறிவு இருக்கு, என்னை டெஸ்ட் வேணா பண்ணி பாருங்கன்னு சொல்ல, இல்லை நான் யோசிச்சு சொல்கிறேம்மா பதில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுக்க போகிறாங்க. அடுத்தல ஹேலனோட அப்பா கிட்டேயும் வந்து கேட்குறாங்க, இப்படி அவள் ரொம்ப பெரிய டேலண்டட் கேர்ள், அவளை நம்ம சேர்த்துப்போமா, ரிசர்ச்க்கு ரொம்பவே உதவியாக இருப்பாங்கிற மாதிரிலாம் ஹேலனோட அப்பாவும் யோசிச்சு சொல்கிறேன்டா, அவள் ரொம்ப ஸ்பெஷல்னு எனக்கும் தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவள் ஏலியன்னு இப்போதைக்கு யாருக்கும் தெரில. அடுத்த சீனில் குயி என்னன்னா அவளோட தம்பிக்கிட்ட வந்து இப்படி ஒரு பையன் ரொம்ப சுகமாக இருக்கானா, அவனை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்கிறான். இல்லை ஆல்ரெடி அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்கிறா. இவனுக்கும் புரிஞ்சு போயிடுது இவ ஹெலனை பற்றி தான் சொல்கிறான்னு. அப்படின்னா நான் என்ன சொல்லணும்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறான். இங்கே சீன் கட்டாக்கி அங்கே ஹெலனை உட்கார வச்சு இவனும் நல்ல சாப்பாடுலாம் அவன் கண்ணு முன்னாடியே ரெடி பண்ணி கொடுக்குறான் அவனுக்கு. அப்புறம் சாப்பாடுலாம் அவனுக்கு ரெடி பண்ணி சாப்பாடு பரிமாறிட்டு அங்கே ஒரு ஷோ இருக்க போகுது உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம குய்யை கூப்பிட்டு பாட்டெல்லாம் போட்டு விட்டு அவளை டான்ஸ் ஆட வைக்கிறான். அவள் என்னன்னா நிறைய ஸ்டெப்ஸ் படிச்சிருந்திருப்பா, அதெல்லாம் மொத்தமாக ஒரே பாட்டில் இறக்கி டக்குன்னு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு அவனை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. அது ரொம்ப மொக்கையாக தான் முடியுது. இருந்தாலும் அவனுக்கு ஒரே சிரிப்பாக வருது. இவ்வளோ நம்மளை சந்தோஷப்படுத்த ட்ரை பண்ணுறாளேங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு அவனுக்கு. தம்பிக்காரனும் நானும் உனக்காக டான்ஸ் ஆட போகிறேன் வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒரே சிரிப்பு தாங்கலை. அப்புறம் அவன் வீட்டுக்கு போயிட்டுருக்க சொல்லிட்டு இருக்கான், இப்படி எங்கள் அம்மா போனதில் எனக்கு என்னமுமே வருத்தம் இருக்குது, நீங்கள் இவ்வளோ சந்தோஷப்படுத்தியிருந்தாலும், ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக இவ்வளோ சந்தோஷப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
அடுத்துல உன்னையும் நான் ஹாப்பியா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கும் கூட்டிட்டு போய் அவன் கையால அவளுக்கு நூடுல்ஸ்லாம் பண்ணி கொடுத்து சாப்பிட வைக்கிறான். இப்போ அவங்க அம்மா போனனால அவன் அப்பா வீட்டில் தான் இருக்கான். அவங்க அப்பாவும் இவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு குயி கிட்ட நல்லா பேச்சு கொடுக்குறாரு. அவளும் அவர் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க இவன் படுக்குன்னு கோவமாயிடுறான். அவர் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் நல்லவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் படுக்க இழுத்துட்டு போறான். இவளும் சாரி அங்கிள் நான் போயிட்டு வரேன் பறவை பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவனும் இழுத்துட்டே போயிட்டு இருக்கான்.